வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பார்ட் டைம் ஜாப்பை தாங்க ஷேர் பண்ண போகிறேன். தென் ஆன்லைன் ஜாப்னாலே ஸ்கேம் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஜாப் வந்து ஏன் எனக்கு பெட்டராக தோணுச்சு அப்படின்றத 3 பாயிண்ட்ஸில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற ஜாப்லலாம் நான் இதுவரை பார்த்த ஜாப் வரைக்கும் ஒருத்தரை ஜாயின் பண்ணி விட்டா ஒருத்தர் அந்த ஜாப்ல சேர்த்து விட்டா அந்த மாதிரி தான் வந்துட்டு அமௌண்ட் அந்த மாதிரி இருக்கும் நிறைய ஜாப்ல. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட நாலேஜ் உன்னோட ஸ்கில்ஸை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறத பொறுத்து உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அடுத்ததாக ரீஃபண்ட்லாம் நான் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆன்லைன் ஜாப்லலாம் ஒரு 4-5 மாதத்தில் சுட்டிட்டு போகிற கம்பெனியே நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய கம்பெனி இருக்கும்னு. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்குமே ரீஃபண்ட் கிடச்சிருந்தது. ஸோ அவங்களால கண்டினியூ பண்ண முடியல, டிஸ்கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில், என்னால் இதுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ண முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே கிடச்சிது. 3வதாக அவங்க கொடுக்குற மைன்யூட் டீட்டெயில்ஸ் லைக் எந்தெந்த கம்பெனிஸ் கூட டைப் பண்ணியிருக்காங்க, எதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சேலரி கிடைக்கிது, ஏன் ஒன்று பார்த்தீங்கன்னா டிலே ஆகுது, லைக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆச்சு. ஸோ அதுக்கான ரீசன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக ஷேர் பண்ணுவாங்க. என்னென்ன நடக்குதோ அப்படின்றதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஷேர் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ்க்கு அதிகமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு ட்ரஸ்ட்ன்றது இவங்க அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக ஷேர் பண்ணுறதுனால எனக்கு பில்ட் ஆச்சு. ஸோ தேங்க்ஸ் டு SBO. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.